ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவு இறால் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு டைகர் ப்ரானுங்க. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இது கூட 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கலாம். மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இறாலில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்ம தண்ணி சேர்த்த மாதிரியே வந்திருக்கு. பாருங்கள், இறாலும் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு வந்து நான் ப்ளைனாக தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன், வேறு எதுவும் அது கூட சேர்க்கலை. பாருங்கள், நல்லா திக்காக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணும்போது ஒரு 90% வந்து குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது அந்த மிளகோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் கூடலாம் நல்ல சைடிஷாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.